வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேஸ் சிலிண்டர் சீக்கிரமா காலியாகாம இருக்கணும்னா நம்ம வீட்டில் கிச்சனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த தெர்மல் குக்கர். இந்த தெர்மல் குக்கர் நான் வாங்கி கிட்டத்தட்ட 12 வருஷம் இருக்கும். ரொம்ப பழைய ஒரு தெர்மல் குக்கர் தான். ஆனால் நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். இன்றைக்கி இந்த தெர்மல் குக்கர் யூஸ் பண்ணி 3 விதமான ரெசிபிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு கீ ரைஸ் ரெசிபி தான். இந்த கீ ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பானை எடுத்திருக்கேன். இந்த தெர்மல் குக்கர் கூடவே ஒரு பெரிய பானை கிடைக்கும். நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணாமல் இந்த பாத்திரத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த தெர்மல் குக்கரில் கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த பாத்திரம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதும் நம்ம எப்போவுமே கீ ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு தாளிக்கிறது மாதிரி எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்து கரம் மசாலா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தாளிச்செடுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்தாச்சு. இனி 3 டீஸ்பூன் போல் நெய் சேர்க்கலாம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவா, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் சேர்த்தா போதும். கீ ரைஸுக்கு அதிகமாக கரம் மசாலா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்தா போதும். நமக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும். இப்படி கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இனி இது கூட 2 பச்சை மிளகாயும் 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணின பெரிய வெங்காயமும் சேர்த்து தாளித்து விடலாம். பொதுவாக நம்ம தெர்மல் குக்கரை யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, அதிகம் வேகாத, அதாவது ரொம்ப டைம் எடுத்து வேகக்கூடிய அரிசியை இந்த தெர்மல் குக்கரில் நாம் 1-2 மணி நேரம் வைக்கும்போது அது தானாகவே அந்த தெர்மல் குக்கரில் இருந்தே குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வடிகட்டி எடுக்கும்போது நம்மளோட கேஸ் செலவை நமக்கு மிச்சப்படுத்த முடியும். அதுக்கு வேண்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த தெர்மல் குக்கரை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். இது தெரியாதவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னமும் தெர்மல் குக்கர்னால் என்னன்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இது அவங்களுக்கெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் பரந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கினோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக இருக்கும். இப்போ பானையில் நான் போட்டு வதக்கிட்டு இருக்கிறதுனால க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும், கிளியராக தெரியாது. இப்படி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இனி இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி அளந்தெடுக்கலாம். இன்றைக்கி நான் 3 கப் அளவுக்கு பீட்டி ரைஸ் எடுத்து தான் இந்த கீ ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். இப்போ 3 கப் அளவுக்கு பீட்டி ரைஸ் எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை ஒரு பக்கம் ஊற வைக்கலாம். இனி இந்த அரிசி அப்படி இருக்கட்டும். நம்ம கீ ரைஸ் செய்கிறதுக்கான தண்ணியை அளந்து பாத்திரத்தில் சேர்க்கலாம். இப்போ 3 கப் அரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த பானையில் சேர்த்து இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த தண்ணியை கொதிக்க விடலாம். இப்படி தண்ணி நல்லா கொதிக்க தொடங்கினதும் நம்ம ஊற வச்சுருந்த இந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கூட சேர்க்கலாம். இனி அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அரிசியும் தண்ணியும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பானையை இறக்கி தெர்மல் குக்கரில் வைக்க போகிறோம். சின்னதாக கொதி வந்ததும் இறக்கி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க தொடங்கணும்.
இப்படி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பானையை மூடி போட்டு தெர்மல் குக்கரில் இறக்கி வச்சு மூடி வைக்கலாம். இனி இந்த தெர்மல் குக்கரை மூடி போட்டு அரை மணி நேரம் அப்படியே வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ண வேண்டாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு அப்படியே வச்சா போதும். அரை மணி நேரம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரைஸில் நாம் சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றி இந்த ரைஸ் முக்கால் பாகம் இப்போ குக் ஆயாச்சு. இனி இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு அப்படியே வைக்கணும். அப்போ இன்னும் கால் பாகம் குக்காகி கரெக்டான அளவில் வெந்திருக்கும். இந்த தெர்மல் குக்கரை மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய டைமில் கூட எடுத்து சாப்பிடலாம். அப்போ இந்த சாப்பாடு நல்ல சூடாக இருக்கும், ரைஸும் நல்ல பூ மாதிரி வெந்திருக்கும். இந்த தெர்மல் குக்கரில் நம்ம வைக்கும்போது சாப்பாடு ஆறி போகாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் வரை சூடாகவே இருக்கும். திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இந்த ரைஸ் ஃபுல்லாகவே குக் ஆயாச்சு. இனி இந்த கீ ரைஸ் அப்படியே எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிடலாம். இந்த ஹாட் பாக்ஸில் தட்டும்போது எவ்வளோ சூப்பராக உதிரி உதிராக இருக்குது பார்த்தீங்களா? பாத்திரத்தில் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராகவே குக் ஆகியிருக்கும். இதுதான் இந்த தெர்மல் குக்கரோட ஸ்பெஷல். நம்ம என்ன சமைச்சு வச்சாலும் சரி பாத்திரத்தில் அடி பிடிக்கவே செய்யாது. இப்போ கீ ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இனி இது மேலே வெங்காயம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் பொரித்து போடணுன்னா இந்த டைமில் நாம் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து இது மேலே டெக்கரேட் பண்ணினா போதும். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். இப்போ இந்த கீ ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கான நேரத்தில் பாதி அளவுக்கு கேஸ் செலவை நமக்கு மிச்சப்படுத்த முடிஞ்சது. எப்படின்னா இந்த அரிசியும் தண்ணியும் கொதி வாரது வரைக்கும் தான் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருந்தோம். ரைஸ் குக்காகவே இல்லை. நம்ம அப்படியே இறக்கி தெர்மல் குக்கரில் வச்சுட்டோம். தெர்மல் குக்கரில் இருந்து தான் இந்த ரைஸ் குக் ஆச்சு. அவசர சமையலுக்கு ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் நிதானமாக பண்ணினா போதும்னா தாராளமாக இந்த தெர்மல் குக்கரை யூஸ் பண்ணி சமைக்கலாம். நமக்கு கேஸ் செலவும் மிச்சப்படுத்த முடியும். இனி அடுத்த ரெசிபியை பார்க்கலாம். அடுத்தது நாம் ஒரு ஒயிட் ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறோம், இந்த பொன்னி அரிசி வச்சு தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணும்போது தெர்மல் குக்கரில் வச்சு பண்ணும்போது என்ன பண்ணினோம்னா ரைஸை வடிகட்டி எடுத்துருப்போம். இந்த பொன்னி அரிசி வச்சு ரைஸை வடிகட்டாமல் வத்த வச்சு எடுக்க போகிறோம். அதாவது ப்ரெஷர் குக்கர்லாம் நம்ம பண்ணுறது மாதிரி அதே மெத்தட் தான் இந்த தெர்மல் குக்கரில் பண்ண போகிறோம். எப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பொன்னி அரிசியில் நான் 2.5 கப் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்து இந்த ஒயிட் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அரிசி அளந்தெடுத்து இந்த பவுலில் சேர்க்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய கப்பு வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கப்பு தான். எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தெடுக்க போகிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் அளந்தெடுக்கணும். அதுக்கு வேண்டி தான் சொன்னேன். இனி இந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி இதை ஒரு பக்கம் அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ இந்த அரிசியை கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு பக்கம் அப்படியே வைக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை சோறு வைக்கிறதுக்கான தண்ணியை அளந்தெடுக்கலாம். இப்போ 2.5 கப் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்திருந்தோம். இதுக்கு 7.5 கப் அளவுக்கு தண்ணி இந்த பானையில் சேர்க்கலாம். 1 கப் பொன்னி அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் கரெக்டான அளவும். பாஸ்மதி ரைஸ் எடுக்கும்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்தோம். பொன்னி அரிசிக்கு 2.5 கப் தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இனி இந்த பானையை மூடி போட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்க தொடங்கினதும் நம்ம கழுவி ஊற வச்சுருந்த இந்த பொன்னி அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டி அரிசியை மட்டும் இந்த தண்ணி கூட சேர்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த தண்ணியை அளந்தெடுத்துருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லாமல் இப்படி தண்ணியை வடிகட்டி பானையில் சேர்க்கலாம்.
இதே இதுக்கு நம்ம அரிசியை வடிகட்டி எடுக்க போகிறோம்னா தண்ணியெல்லாம் அளந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம விருப்பம் போல் தண்ணி சேர்த்து அரிசியும் கழுவி போட்டு இதே போல் தெர்மல் குக்கரில் வச்சு வேக வச்சு வடிகட்டி கூட எடுக்கலாம். அந்த மெத்தட் வந்து 1-2 குக்கிங் விலாகில் பார்த்துருப்பீங்க. செங்கல்பட்டு அரிசி வச்சு இதே போல் தெர்மல் குக்கரில் வச்சு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து ரைஸ் குக் பண்ணியிருப்பேன். அதே மெத்தடில் நீங்கள் பொன்னி அரிசியில் கூட ரெடி பண்ண முடியும். இப்போ இந்த அரிசியும் தண்ணி நல்லா கொதி வந்ததும் நான் தெர்மல் குக்கரில் இறக்கி வச்சு தெர்மல் குக்கரை மூடி போட்டுட்டேன். இனி ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக அரை மணி நேரம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாதி அளவுக்கு தண்ணி வற்றி இந்த அரிசியும் பாதி அளவுக்கு குக் ஆகி இருக்கும். இனி பாதி அளவுக்கு கூட குக் ஆனதும் நம்ம இந்த ரைஸை வெளியே எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றிடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் தண்ணி அப்படியே இருக்குது. ஒரு தடவை இதே போல் மூடி ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு அப்படியே வேக வச்சிட்டோம்னா இருக்கக்கூடிய தண்ணியை வற்றி இந்த ரைஸ் ஃபுல்லாக குக் ஆகிடும். இனி ஒரு 1/4 மணி நேரம் கூட வேக வச்சு எடுத்தால் போதும். திரும்ப 1/4 மணி நேரம் கழித்து நான் இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு இந்த ரைஸ் ஃபுல்லாக குக் ஆயாச்சு. இனி இந்த ரைஸை நம்ம அப்படியே தெர்மல் குக்கரில் வைக்கணுன்னா கூட வைக்கலாம். சாப்பிடும்போது எடுத்தால் போதும். ஆனால் நான் இப்போது உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு வேண்டி நான் இதை ஹாட் பாக்ஸில் மாற்ற போகிறேன். இந்த பானையை அப்படியே எடுத்து இந்த ஹாட் பாக்ஸில் தட்டினா போதும். எல்லா சோறும் ஹாட் பாக்ஸில் தட்டியாச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த பானையில் இல்லை, பார்த்தீங்களா? நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். இப்போ இதே மெத்தடில் தண்ணி அளந்தெடுத்து இந்த பொன்னி அரிசியை வேக வச்சு வற்ற வச்சு எடுக்கும்போது கேஸ் ஸ்டவ்வில் நம்ம செய்கிறதா இருந்தால் எந்த அளவுக்கு கேஸ் செலவாகி இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப டைம் எடுத்து வேகக்கூடிய அரிசி ஆனாலும் சரிதான், சீக்கிரமாக வேகக்கூடிய அரிசி ஆனாலும் சரிதான், இந்த தெர்மல் குக்கர் இருந்ததுன்னா நம்மளால் கொஞ்சமாவது கேஸ் செலவை மிச்சப்படுத்த முடியும். இனி அடுத்தது நாம் ஒரு நூடுல்ஸ் ரெசிபி பார்க்கலாம். 3 சின்ன பாக்கெட் அளவுக்கு மேகி எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ணின இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா சும்மா தண்ணியை கொதிக்க வச்சு கூட இந்த நூடுல்ஸ் நமக்கு ஈஸியாக ரெடி பண்ண முடியும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேனு 2 வெஜிடபிள்ஸ் சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து இது கூட கட் பண்ணின வெங்காயம், பாதி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், பாதி வெங்காயம் பாதி தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2-3 பூண்டு பல்லையும் பொடி பொடியாக கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கலாம். இப்படி லைட்டாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணின உருளைக்கிழங்கும் கேரட்டையும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இனி இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் வேகக்கூடிய அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட் இதை கொஞ்சம் வேக வைக்கணும். நம்ம எப்போவுமே நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது ப்ளைனாக பண்ணுறதை விட இந்த மாதிரி 1-2 வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போது இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த டைமில் நான் 1/2 டீஸ்பூன் போல் நம்மளோட ஹோம்மேட் கறி மசாலா பவுடர் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இந்த கறி மசாலா பவுடர் சேர்க்கும்போது கொஞ்சம் மணமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இனி பாத்திரத்தை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மேகியை இது கூட சேர்க்கலாம். இனி அடுத்ததாக இந்த நூடுல்ஸ் மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 2.5 கப் தண்ணி நான் இது கூட சேர்க்க போகிறேன். இந்த 3 பாக்கெட் நூடுல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்த உடனே இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக உடச்சி விட்டுட்டோம்னா இந்த நூடுல்ஸ் எல்லாம் உடஞ்சி வந்துடும். இனி இது கூட இந்த 3 பாக்கெட் நூடுல்ஸில் இருந்த
இந்த மேகி மசாலாவையும் சேர்த்து லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி ஒரே ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த பாத்திரத்தை அப்படியே இறக்கி நம்ம தெர்மல் குக்கரில் வைக்க போகிறோம். நூடுல்ஸ் தான் 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடுமே, இதுக்கு எதுக்கு தெர்மல் குக்கர்னு நீங்கள் கேட்கலாம். சரிதான், ஆனால் இது கூட இந்த தெர்மல் குக்கரில் வச்சு நம்மளால் குக் பண்ண முடியும்னு தான் நான் இந்த ரெசிபி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். மற்றபடி இந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுனால நமக்கு நிறைய கேஸ் செலவெல்லாம் மிச்சப்படுத்த முடியும்னு கிடையாது. இந்த மாதிரி என்னென்ன ரெசிபியெல்லாம் நம்மளால் இந்த தெர்மல் குக்கரில் வச்சு ரெடி பண்ண முடியும்னு தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே இறக்கி நம்ம தெர்மல் குக்கரில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த நூடுல்ஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பர்னர் வந்து நல்லபடியாக எரிஞ்சிட்டு இருக்கும், இன்னொரு பர்னர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அப்போது ஒரே பர்னரில் நாம் எல்லா ரெசிபியும் டக் டக்குன்னு ரெடி பண்ணணும். அந்த மாதிரி டைம்லெல்லாம் கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாப்பாடை செய்து இந்த மாதிரி தெர்மல் குக்கரில் வச்சுட்டு இன்னொரு சாப்பாடை ரெடி பண்ணலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மேலே இருக்கக்கூடிய நூடுல்ஸ் எல்லாம் கீழே போய் நல்லா குக் ஆகிடும். அதுக்கு வேண்டி தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இனி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். அவ்வளோதான், தெர்மல் குக்கரில் வச்சு நாம் நூடுல்ஸும் ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டான அளவில் இருந்தது. இப்போ இந்த நூடுல்ஸும் எவ்வளோ சூப்பராக குக் ஆகியிருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஒரு தெர்மல் குக்கர் இருந்தால் நம்மளால் இந்த மாதிரியெல்லாம் ரெசிபீஸ் ஈஸியாக பண்ண முடியும். நமக்கு கேஸ் செலவே கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.